ஓகே. ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் மீட்டிங்ல பார்த்த மாதிரி ஒரு பில்டிங் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அது வந்து HTML அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பெயிண்டிங், கலரிங், நிறைய டெக்கரேஷன், ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது நம்மளோட HTML பேஜ், நம்மளோட வெப் பேஜை ஸ்டைல் பண்றதுக்கு இல்லை டெக்கரேட் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களுக்காக நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இதோட சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட HTML ஃபைலை ஃபார்மேட் பண்றது, இல்லை வந்து டெக்கரேஷன் பண்றது, ஸ்டைல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசர் வந்து நம்மளோட பேஜுக்கு வராங்க, நம்மளோட பேஜுக்கு நீங்க எல்லாருமே அந்த HTML மட்டும் வச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணும்போது, இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஃபீல் ஆயிருக்கும், இது வந்து பார்க்க லுக்கா பெருசா நல்லா இல்லை, ஜஸ்ட் கண்டென்ட் நமக்கு தேவையான கண்டென்ட் இருக்கு, ஆனா அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இல்லை அப்படின்ற ஃபீல் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஃபீலை போக்குறதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ். நமக்கு தேவையான ஸ்டைல், நமக்கு தேவையான டெக்கரேஷன், ஸோ எல்லாமே நம்மளால சிஎஸ்எஸ் மூலியமா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸோட மெயின் யூஸே அதுதான். ஸோ ஒரு யூசரை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், ஒரு யூசருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், யூசரை இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நமக்கு இந்த சிஎஸ்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTML எப்படி கண்டென்ட்டை கொண்டு வர்றதுக்கு தேவையோ, ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு தேவையோ, யூசரை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா இந்த சிஎஸ்எஸ் தேவை. ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் மூலியமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் இந்த விஷயத்தை. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட இந்த சிஎஸ்எஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ், இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிவைசஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது டிவைசஸ்னா என்னன்னா, லேப்டாப் ஒரு டிவைஸ், அதோட ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுவே டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கிறதும் இருக்கு, ரொம்ப பெரிய ஸ்கிரீன் இருக்கிறதும் இருக்கு, அதை விட பெருசு டிவி. ஸோ அந்த டிவி ஸ்கிரீனும் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இதே இன்னும் கீழே வந்தோம் அப்படின்னா, டேப் வந்து லேப்டாப்போட கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு பாதிக்கு பாதி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே வந்து நம்மளோட மொபைல். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ் இருக்கிற டிவைசஸ் நிறைய இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ் இருக்கிற டிவைஸுக்கும் நம்மளால நம்மளோட பேஜை மாற்றி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை நீங்க லேப்டாப்ல ஒரு 500 பிக்சலுக்கு வித்தும் 500 பிக்சல், அதாவது அதோட ரெசல்யூஷன், அதோட ஓவரால் சைஸ் வந்து 500 பிக்சல் இருக்கிற ஒரு இமேஜை லேப்டாப்ல பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா அதே இமேஜை அதே 500 பிக்சல்ல உங்களோட மொபைல்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜூமின் ஆன மாதிரி, அதுக்கப்புறம் அந்த இமேஜை ஃபுல்லா பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருந்தா நமக்கு அது என்ன இமேஜ்னு ஃபர்ஸ்ட் புரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு 500 பிக்சல்னா நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னது. ஒரு 400 பிக்சல் தான் இருக்கும் ஸ்க்ரீன் சைஸ் மினிமம். ஒரு 400லேருந்து 450 தான் இருக்கும். அதுல போயிட்டு ஒரு 500 600 பிக்சலுக்கு ஒரு இமேஜை பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெருசா இருக்கும்ல, ரொம்ப ஜூமின் ஆன மாதிரி. அது என்ன இமேஜ்னு ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்ல. ஸோ இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம இங்க பாக்குற லேப்டாப்ல பாக்குற கண்டென்ட்டை அதே சைஸ்ல அதே மாதிரி மொபைல்ல பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்கிரீன் சைஸ் டிஃப்ரெண்ட், அந்த டிவைஸோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லேப்டாப் ஒரு மாதிரி அந்த ஸ்டைல் எல்லாமே இருக்கணும், அதோட சைஸஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கணும். டிவைஸ் மாற மாற அந்த சைஸஸும் நம்ம மாத்திக்கிட்டே வரணும். அப்போதான் நம்மளால நமக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்தந்த விஷயங்களை, இப்போ இமேஜா இருக்கட்டும், இல்லை கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்லை என்ன எலமெண்டா வேணா இருக்கட்டும், ஸோ அந்த விஷயங்களை ப்ராப்பரா அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஷோ பண்ண முடியும். யூஸர் வந்து இன்டராக்டா இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நீங்க லேப்டாப்ல பார்க்குற ஒரு விஷயத்த மொபைல்ல பார்க்கும்போது அதே மாதிரி எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்றீங்க, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா கூகுள் கூட எடுத்துக்கலாம். கூகுள் குரோம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லேப்டாப்ல பார்க்கும்போது அந்த சர்ச் பண்ற இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா மொபைல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். எக்ஸாம்பிள், நான் இங்க போயிட்டு
google.com சும்மா இப்படி போடுறேன் அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுவே நான் மொபைலுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கேயே வந்து மொபைலுக்கு பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் சும்மா காட்டுறேன். ஓகேவா? மொபைல் சூஸ் பண்ணுங்க. இது இது நான் மேபி அப்புறம் சொல்றேன் இது என்னன்னு. பட் ஜஸ்ட் சும்மா ஓகே. ஸோ இது வந்து ஒரு மொபைல். ஸோ இது வந்து லேப்டாப் வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொபைல். ஓகேங்களா? ஸோ மொபைலில் பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது பார்க்கறதுக்கும் லேப்டாப்பில் பார்க்கறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதை சிஎஸ்எஸ் மூலியமா நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்எஸோட இன்னொரு அட்வான்டேஜ். எப்படி நம்மளால டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அதே மாதிரி நம்மளால வந்து இந்த மாதிரி டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை இல்லை நம்மளோட எலமெண்ட்ஸை அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் இந்த சிஎஸ்எஸ் வந்து ஒரு மெயின் யூசேஜாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சிஎஸ்எஸ்ல. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து இது இப்போ இப்போ ஹெச்டிஎம்எலுக்கு எப்படி ஒரு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் செலக்டார். செலக்டார் அப்படிங்கிறது அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு டேக் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் H1 டேக், இல்லை P டேக், இல்லை A டேக், இல்லை இமேஜ் டேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் அப்படின்னு இப்போதைக்கு நான் வச்சுக்கலாம். பட் அங்கே நம்ம இன்னும் நிறைய வேற வேற போட முடியும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்டார் இருக்கும். அடுத்தது கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதை பட்டர்ஃப்ளை பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேர்லி பிராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணணும் நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு டிக்ளேர் பண்றதுக்கு எத்தனை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. ஸோ இங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேட் நம்ம என்ன நினைக்கிறோம். இப்போ கலரா, இல்லை பேக்ரவுண்ட் கலரா, இல்லை ஏதாவது வந்து ஒரு அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு சைஸ் அப்ளை பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண ஃபாண்ட் சைஸா இருக்கலாம். இல்லை வந்து அந்த ஃபாண்ட்டுக்குன்னு ஒரு ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னா அதோட ஸ்டைல். இப்போ இங்க இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும். வேணும்னா நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா கேலபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சூஸ் பண்ணிருப்பீங்க. இல்லை டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த டெக்ஸ்டோட ஸ்டைல வந்து மாற்றும். ஸோ அதை வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இது நம்ம என்ன வேணும். இப்போ கலர்னா கலர் அது வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ கலர் கொடுத்தாச்சு. அது என்ன கலர்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. அது ரெட்டா, ப்ளூவா, கிரீனா, எல்லோவா, அந்த மாதிரி கலர் என்ன கலர்னு சொல்லி கொடுக்கறது வேல்யூ. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த இதோட ஓவரால் சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்டாக இருக்கும். அடுத்தது கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த கர்லி பிராக்கெட்டுக்கு உள்ள நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்மளால மல்டிபிளா எத்தனை வேணாலும் ஒரே ஒரு செலக்டாருக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளா ஒரு ஏதாவது ஒரு HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வந்து
சிஎஸ்எஸ் தானே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் கொண்டு வந்தேன். அதில் வந்து சும்மா திருவிழா சிஎஸ்எஸ் பைத்தன். இதுக்குள்ள ஒரு H1 டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ H1 ஹெட்டிங் 1. இப்போ ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறோம். அது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு இது என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேபி நான் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அது நான் சொல்லாமல் போனேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்டாக இருக்கும், கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட வேல்யூ. ஸோ இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது எப்படி இந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணணும் நம்மளோட HTML. ஏன்னா HTML அப்படிங்கிறது HTML ஃபைல். ஸோ அந்த ஃபைலில் வேற ஒரு சிஎஸ்எஸ்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும். கரெக்டாக ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம அதை சிஎஸ்எஸ் இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா 3 விதமாக நம்மளால சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மூலியமா நம்மளால கொண்டு வர முடியும். அது என்ன எக்ஸ்டர்னல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு style.css. ஸோ HTML-க்கு எப்படி .html அப்படிங்கிறது ஃபார்மேட்டோ, சிஎஸ்எஸ்க்கு .css அப்படிங்கிறது ஃபார்மேட், அந்த ஃபைலோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நான் ஸ்டைலிங் வந்து நானா வச்சுக்கிற என்னோட ஃபைல் என்ன வச்சுக்கலாம். .css அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு தனியா ஒரு ஃபைல் இருக்குல்ல எக்ஸ்டர்னலா. ஸோ இதை வந்து தனியா ஒரு ஃபைல் இருந்தால் அது எக்ஸ்டர்னல் ஃபைல், ஒரு தனி ஃபைல். ஸோ அப்போ ஒரு தனி ஃபைலை என்னோட HTML-க்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் எக்ஸ்டர்னல் மெத்தட். ஓகேங்களா? ஒரு தனியா ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஒரு ஃபைலை நான் என்னோட HTML-க்கு கொண்டு வந்து ஸ்டைல் பண்ணணும், ஸ்டைலை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த மெத்தடுக்கு பேர் எக்ஸ்டர்னல் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த ஸ்டைல் அங்கே கொண்டு வருது அப்படின்னா இந்த ஹெட் டேக்ல நம்ம ஆல்ரெடி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோமா. ஸோ லிங்க் டேக் மூலியமா நம்மளோட இந்த ஃபைல நம்ம இந்த ஸ்டைல் இருக்கா, ஸ்டைல் ஃபைலை இங்கே கொடுத்தா போதும், இது ஒர்க் ஆகும். ஸோ வந்து அதோட பார்த்து கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ style.css. ஓகே, ஸோ style.css கொண்டு இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், இது வந்து எம்டியா இருக்கு, இங்க எதுவுமே இல்லையா. நான் இப்போ என்ன பண்ண போறேன், நமக்கு இங்க ஒரு H1 டேக் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செலக்டர் H1 டேக் நேம் நான் போட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் நடுவில் என்னோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணேன். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்புறம் அதோட வேல்யூ. நான் வந்து இப்போ அதோட கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கலர் ஓகேவா? ஸோ இதோட கலர் வந்து நான் ரெண்டு H1 டேக் சேவ் பண்ணிட்டு அப்போ போட்டு இதுதான் என்னோட ஃபைல் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஃபைலு அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட H1 டேக்கு ஹெட்டிங் 1 அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கு ரெட் கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ என்னோட சிஎஸ்எஸ் ஃபைலு இங்கே லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்போ இதுவே நான் இங்கே லிங்க் டேக் வச்சு இங்கே இது பண்ணலாம், அதை கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது கமெண்ட் பண்ணிட்டா ஒர்க் ஆகாது. சரி, இப்போ நான் போனேன்னா எனக்கு இந்த டிஃபால்ட் கலர் பிளாக் கலர் தான் அப்ளை ஆகும். ஸோ எல்லாமே பை டிஃபால்ட் பிளாக் கலர். ஸோ அப்போ இந்த பிளாக் கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ பிளாக் கலர்னு சொல்ல முடியாது, இது வந்து ப்ரௌசர் அப்ளை பண்ற கலர். இது மேபி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், அந்த ப்ரௌசரும் டிஃபால்ட்டா கலர்ல அப்ளை பண்ணும், அதுவும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து ப்ரௌசர் அப்ளை பண்ற ஒரு கலர். ஸோ அது பிளாக் ஆயிரும். இதுவே நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை கிரியேட் பண்ணி இங்க லிங்க் பண்ணிட்டோம், லிங்க் டேக் மூலியமா அதோட பாத் எடுத்து லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். அது என்ன ஸ்டைல் ஆகும், கலர் அப்ளை பண்ணிட்டேன்னா
எக்ஸாம்பிள் நான் இந்த அதே H1க்கு பேக்ரவுண்ட் கலர் டைப் போமா. பேக்ரவுண்ட் கலர் மேபி கலரா, ஸோ ப்ளூ கலர் அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ளூ கலர் போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லாக வந்துச்சு, எனக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் ப்ளூ கலர், டெக்ஸ்டோட கலர் ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன ஸ்டைல் வேணாலும் அந்த எலமெண்ட்டுக்கு எழுத முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இது வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட், தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு ஸ்டைல் பண்ணுறது. ஓகே, ஸோ இது ஒரு டைப். இப்போ அடுத்தது இன்டர்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. ஓகேவா, ஸோ அது என்ன அப்படின்னா, நான் இந்த லிங்கை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஒர்க் ஆகாது. ஸோ இதே டெக் டேக்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த ஸ்டைல் டேக்குள்ள எனக்கு தேவையான ஸ்டைல் நான் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அதே ஸ்டைல் நான் எழுதுறேன். H1 டேக் செலக்டாரை ஃபர்ஸ்ட் போடணும், அடுத்தது கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், அடுத்தது எனக்கு தேவையான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஸோ கலர் மேபி இப்போ வந்து அங்கே வந்து ரெட் கலர் கொடுத்தோமா, இங்கே வேற கலர் கொடுக்கலாம். ஸோ ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் பெருசாக தெரியுதா, கலர் நல்லா தெரியும். இது கொஞ்சம் டல்லா இருக்கோ, ஃபைன். ஸோ இப்போ எனக்கு வயலட் கலர் அப்ளை ஆகுது. ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் டேக்குள்ள நமக்கு தேவையான ஸ்டைல்ஸை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்டாக கால் பண்ணி அதோட கலர் கலர் நமக்கு தேவையான அந்த ஸ்டைல், அதாவது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை அதோட வேல்யூவோட போட்டோம் அப்படின்னு நமக்கு அப்ளை ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம், ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னா தனியாக ஒரு ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சுக்கிட்டு லிங்க் டேக் மூலியமா லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறது. இன்டர்னல் அப்படின்னா ஸ்டைல் டேக் மூலியமா யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. நான் சொன்ன இதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் கமெண்ட் பண்ணிட்டா எதுவுமே ஒர்க் ஆகாது, ஸ்டைலே இருக்காது. இப்போ அடுத்தது இன்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன இன்லைன் அப்படின்னா, எவ்ரி எலமெண்ட், ஸோ ஒரு HTML எலமெண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு டேக், ஒரு ஒரு HTML டேக் நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம HTML பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ இந்த HTML எலமெண்ட்டோட ஓப்பன் டேக்ல ஒரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணி நம்மளால ஸ்டைல் எழுத முடியும். ஸோ அதை தான் வந்து இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆட்ரிபியூட் நேம் என்னன்னா ஸ்டைல். ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். ஸோ இங்கே அந்த கர்லி பிராக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஆட்ரிபியூட் டேரக்டா வந்து கலரா ரெண்டு. ஸோ நம்ம கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் போயிட்டு இங்கே பார்த்தோன்னா ரெட் கலர் எனக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்மளால ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 3 விதமாக அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் அப்படின்னா தனி ஃபைல், தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சுட்டு லிங்க் டேக் மூலியமாக லிங்க் பண்ணி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறது. அடுத்தது இன்டர்னல், அது வந்து ஸ்டைல் அந்த டேக் மூலியமா நம்மளோட ஸ்டைல் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்லைன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்டோட ஓப்பனிங் டேக்ல ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட். இப்போ இப்போ அடுத்தது வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்கும். ஸோ என்னன்னா, இங்க நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாம. இப்போ இங்க வந்து நான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன், எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல். இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டைல் ஃபைல் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா, இப்போ நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டு ஸ்டைல் ஃபைல், ரெண்டு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்க போதே போட்டு. ஓகேவா, ஸோ ஸ்டைல் 1.css அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ H1 அதே H1 அதே கலர், அங்கே வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தோமா, இங்கே ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணா, கலரை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா,
ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டைல் ஒன் டாட் சிஎஸ்எஸ்ஸா. ஸோ ஸ்டைல் ஒன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த ஃபைலை நான் இங்கே லிங்க் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ரெண்டு ஸ்டைல் ஃபைல் இருக்கு, ரெண்டு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கு. நான் ரெண்டுமே லிங்க் பண்ணிட்டேன். ரெண்டு சிஎஸ்எஸ் ஃபைல்லையுமே நான் ஹெச்1 டேகை கால் பண்ணி கலர் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஃபைலில் கலர் ரெட்டு, ரெண்டாவது ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஃபைலில் கலர் ப்ளூ. ஸோ இப்போ என்ன கலர் எனக்கு அப்ளை ஆகும் யாருக்காவது தெரியுமா? ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? நான் ரெண்டுமே கால் பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஹெச்1 டேக் நான் கால் பண்ணி கலர் வந்து வேற வேற கலர் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன கலர் அப்ளை ஆகும்? ரெட்டா ப்ளூவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ரெட் கலர், ரெண்டாவது வந்து ப்ளூ கலர். ஸோ ரெட் கலர் அப்ளை ஆகுமா, ப்ளூ கலர் அப்ளை ஆகுமா? எனி கெஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் ரெட் ரெட். ஓகே ஓகே ரெட் கலர். ஓகே, ஏன் ரெட் கலர்? எதனால ரெட் கலர் அப்ளை ஆகும், ஏன் ப்ளூ கலர் அப்ளை ஆகாது? ஃபர்ஸ்ட் இருக்காதுங்களா சுஜிதா ப்ளூ கலர். ஓகே, காயத்ரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால ரெட் அப்ளை ஆகுமா? ஓகே, பிகாஸ் we declare it first. ஓகே, first given tag. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓ, ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது வந்து அப்ளை ஆகும் அப்படிதானே? ஓகே, ஐ திங்க் தட் லைன் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட் பை த browser. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணோம், ப்ரௌசர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், அது கரெக்ட் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேக் வந்து எடுத்துக்கோ, ஃபைன். ஓகே, ஸோ எல்லாருமே ரெட் கலர், ஒருத்தர் மட்டும் ப்ளூ கலர் அண்ட் ரோகிணி, அவங்களும் ப்ளூ கலர் சொல்லியிருக்காங்க. வேற யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட் கலர் தானே? ஓகே ஃபைன். சுஜிதா அண்ட் ரோகிணி, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளூ கலர் சொல்லியிருக்கீங்க. ஏன் ப்ளூ கலர் அப்ளை ஆகும்? ரெட் கலர் அப்ளை ஆகும்னு சொன்னவங்கன்னா அது ஃபர்ஸ்டாக இருக்கு, அதனால அது அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ளூ கலர் சொல்றீங்க, ஏன்? எதனால ப்ளூ கலர் சொல்றீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? சுஜிதான்றது, ஸோ நீங்க தான் ப்ளூ கலர் சொல்லியிருக்கீங்க, ஏன் ப்ளூ கலர் அப்ளை ஆகும்? இல்லை வேற யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஜஸ்ட் வேற ஏதாவது ரெட் கலரால ப்ளூ கலர், ஏன்னா 38 பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஒரு 10 பேர் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, மீதி ஒரு 20 பேர் இருக்கீங்க, நியர் 20+ இருப்பீங்க. ஸோ அவங்களும் ஏதாவது ட்ரை பண்ணாது, தப்போ ரைட்டோ அதெல்லாம் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரைட் ஆனதை கற்றுக்கலாம். பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். சுஜிதா, ரோகிணி, ஸோ உங்களுக்கு என்ன ரீசன் தெரியலையா, இல்லை என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அது ஐ திங்க் செகண்ட் ஒன். ஓகே, பிகாஸ் ப்ரோக்ராமில் ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்தா செகண்ட் டிக்ளேர் பண்ணது வரும். ஸோ ஐ திங்க் செகண்ட் ஒன். ஓகே, இஃப் ப்ளூ கலர் அப்ளைஸ் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் லைன் எக்ஸிக்யூட், then second line execute means it changes to blue. Okay, first so program வச்சுலாம் சொல்லியிருக்காங்க, நல்லா ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ பார்க்கலாமா என்ன அப்ளை ஆகுதுன்னு? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அது வந்து ரெட் கலர், ரெண்டாவது ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலர் தான் அப்ளை ஆகுது. ஏன் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் சொன்னாங்க, ஸோ கர்ணன் அண்ட் சுஜிதா, சாரி மரியா. ஸோ அவங்க ரெண்டு பேர் சொன்னது தான் கரெக்ட். ஸோ அவங்க ரெண்டு பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும்
லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது மேபி நீங்க வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கும், மேபி அவங்களுக்கு அதனால தெரிஞ்சிருக்கலாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், எதுவா இருந்தாலும் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைன் அது வந்து ப்ரௌசர் வந்து எடுத்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் லைன் இருக்கு, லைன் நம்பர் 7ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட HA1 டேகுக்கு ரெட் கலர் அப்ளை ஆகும், ஏன்னா அந்த இதில் ரெட் கலர் தான் இருக்கு. ஸோ அப்போ அடுத்தது அதே H1 டேகுக்கு நான் style1.css அப்படின்ற ஃபைலில் ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் அப்ளை ஆகிருக்கேன், நான் அது மறுபடியும் அதே இதை கால் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்றேன். ஸோ அப்போ ரெண்டாவது டைம் எது லாஸ்டா, அது ரெண்டுன்னு சொல்ல முடியாது, லாஸ்டா எது அப்ளை, எது நம்ம அப்ளை பண்றோமோ, எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த லைன் தான் அந்த அந்த எலமெண்ட்டுக்கான ஒரு ஸ்டைலா இருக்கும். அது என்ன ஸ்டைலாக இருந்தாலும். ஸோ கடைசியா எது வந்து ரன் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஒரு எலமெண்ட்டுக்கான ஸ்டைல். ஸோ இங்க ரெட் கலர் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகுது, ப்ளூ கலர் செகண்ட் அப்ளை ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும், ரெண்டாவது இருக்க லைன் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுறதுனால நமக்கு ரெண்டாவதா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நமக்கு ப்ளூ கலர் தெரியும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னா ரன் ஆகும். ஸோ இங்கே மரியா அவங்க சொன்னாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் A = 2, அடுத்து A = 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 5 தான் எடுத்துப்போம், ஏன்னா ரெண்டாவதா அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ரெண்டாவது லைன் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் கர்மன் அண்ட் மரியா, ஸோ நல்லாவே ட்ரை பண்ணீங்க, குட். ஓகே ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஃபைன். நான் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தேன், எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்தது அதுதான். ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டைல் பார்த்தோமா? ஓகே, இப்போ இன்னொரு இது, நான் வந்து ஒரு லிங்க் மூலியமா style.css ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்டைல் டேக் மூலியமா அதே H1 டேகுக்கு நான் வந்து கலர் அங்க style.css ரெண்டு இருக்கு, இங்க வந்து green. இந்த மாதிரி இந்த ஸ்டைல் டேக் மூலியமா ஸ்டைல் அப்ளை பண்றேன். அடுத்தது இன்லைன் ஸ்டைலும் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? நான் 3 ஸ்டைலும் அப்ளை பண்றேன். ஸோ இதுக்கு கலர் வந்து ப்ளூ, வேற என்ன கலர், எல்லோ கலர் கொடுத்துமா, அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கும். எல்லோ, green. ஸோ எக்ஸ்டர்னல் சைடில் ரெட் இருக்கு, இன்டர்னல் ஸ்டைலில் ப்ளூ இருக்கு, ஸ்டைல் டேக் பண்ணிக்கலாம். அட்ரிபியூட் மூலியமா கிரீன் இருக்கு, அதாவது இன்லைன் ஸ்டைல். இப்போ இதுல என்ன கலர் அப்ளை, ரெட்டா ப்ளூவா கிரீன், என்ன அப்ளை ஆகும்? இதுல கிரீன். ஓகே, கிரீன். ஓகே, ஓகே, கிரீன். ஏன் கிரீன், எதனால கிரீன் அப்ளை ஆகுது? ஏன்னா அதுதான் கடைசியா இருக்கா, அதனாலயா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல், அப்புறம் ரெண்டாவதா இன்டர்னல், மூணாவதா இன்லைன், அதனாலயா? H1 டேக்ல கொடுத்துருக்கிறதுனால அது வந்து அப்ளை ஆகும். ஓகே, வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? ஏன் கிரீன் கலர் அப்ளை ஆகும், இல்லைன்னா என்ன கலர் அப்ளை ஆகும்? எல்லாருமே ட்ரை பண்ணலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை.
The program execute line by line, so the last color is executed. Okay. So one by one execute ஆகுறதுனால last color வந்து apply ஆகும். Okay. ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதுதான் திங்க் பண்ணியிருக்கீங்க. எக்ஸிக்யூட் பண்ற லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுறதுனால ஸோ ஆப்வியஸாக க்ரீன் தான் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஒன் பை ஒன்னா லைன் படி நம்ம அப்ளை பண்றதுனால அது வந்து ஃபர்ஸ்ட் எது ஐ மீன் லாஸ்டா எது வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுதான். ஸோ அது இல்லாம சிஎஸ்எஸ்ல பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைல். இன்லைன்னா நம்ம டேகுக்குள்ள கொடுக்கறது. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல், ரெண்டுத்துல எது இருக்கோ அது. ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்லையுமே அதை பை டிஃபால்ட் அப்படிதான் அப்ளை ஆகும். அதே மாதிரி கோட் ரெண்டர் ஆகிற லைன் பை லைன் இருக்கிறதும் அது அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைல், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல், அப்புறம் இன்டர்னல், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எது இருக்கோ அது அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரௌசரே சில ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெறும் HTML மட்டும் பார்க்கும்போது நீங்க ஏ டேக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். ஒரு ப்ளூ கலர், அந்த டெக்ஸ்டோட கலர் ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த டெக்ஸ்டுக்கு கீழே ஒரு கோடு வரும். அதே மாதிரி வேற என்ன டெக்ஸ்ட், நார்மலா டெக்ஸ்ட் H1 H2ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டைல்ஸ் வந்து ப்ரௌசரே அப்ளை பண்ணும். சில ஸ்டைல்ஸ் வந்து அந்த டேகுக்குனே சில ஸ்டைல்ஸ் இருக்கும். கரெக்டா? அந்த டேக்னா அந்த டேகுக்கும் சில ஸ்டைல் இருக்கும். அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கும். H1 டேக்னா, H2 டேக்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் H1 விட. அந்த மாதிரி சில ஸ்டைல்ஸ் வந்து டிஃபால்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில ஸ்டைல்ஸ் ப்ரௌசர் அப்ளை பண்ணும். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்லைன், அடுத்தது எக்ஸ்டர்னல் அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் ஸ்டைல், அதாவது ப்ரௌசர் அப்ளை பண்ற ஸ்டைல். ஸோ இந்த ஆர்டர்ல தான் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம வந்து HTML-ல ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடினா என்ன? யாராவது ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஐடி எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஐடினா என்ன? ஐடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட். பர்மனன்ட். ஸோ அந்த மாதிரி பாதி பாதி அப்ளை பண்ணலாம். பட் சிஎஸ்எஸ் மூலியமா பண்ண முடியாது. டேரக்டா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. அந்த அதுக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வேணா பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே பாதி மேலே பாதி கீழே பாதி அப்படின்ற மாதிரினா டைரக்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாது. நம்ம ஆனால் அதை அப்ளை பண்ண முடியும். வேற ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணி நம்மளால அப்ளை பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் டைரக்டா எதுவும் இருக்காது. ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஐடி எதுக்காக, ஐடி அட்ரிபியூட்னா ஐடி எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஐடின்றது என்ன? ஐடி இஸ் யூஸ்டு ஃபார் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் மட்டும் தானா? யூனிக் ரெஃபரன்ஸ். எஸ். ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, கரெக்ட். ஸோ ஐடி அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன். எதுக்கு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன்? ஒரு எலமெண்ட்டுக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு H1 டேக் நான் கொடுக்குறேனே. இன்னொரு H1 டேக் கொடுத்து அங்கே வந்து ஹெட்டிங் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். இந்த ஸ்டைல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். சாரி, மகேஷ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
எந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எக்ஸ்டர்னலா, இன்டர்னலா, இல்ல இன்லைனா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு, எது பெஸ்ட் அப்ரோச், இல்ல வந்து எது பண்ணா நல்லது, நல்லா இருக்கும் அப்படின்னா, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னலா ஃபைல் யூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபைல் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. உங்களோட உங்களோட வெப் பேஜ்ல ஒரு ஹெச்டிஎம்எல் லைன், இப்போ நாங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்ல மினிமம் ஒரு 300 லைன் போட்டிருக்கும். வெறும் ஹெச்டிஎம்எல் மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? வெறும் ஒரு ஒரு நார்மல் பேஜ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரு 300 லைன் போட்டிருக்கும். 300னா அது ரொம்ப பெருசு, என்னடா 300 லைன் சொல்றாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க. ஜஸ்ட் அது நீங்க இதெல்லாம் ஹெச்டிஎம்எல் கத்துக்கிட்டீங்களே, ஸோ ஹெச்டிஎம்எல் கத்துக்காத வரைக்கும் என்னன்னு தெரியாம இருக்கும். கத்துக்கிட்டது அப்புறம் ஈஸி தானே, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 300 லைன் கோட் இருக்கும். ஓகேவா? இதுவே சிஎஸ்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 300 லைன் கோடுக்கு மினிமம் ஒரு 800 லைன் 1000 லைன் வந்து சிஎஸ்எஸ் இருக்கு. ஏன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் கலர் அப்ளை பண்ணணும், ஃபாண்ட் என்னென்ன அப்ளை பண்ணணும், அதோட ஃபாண்ட் ஃபேமிலி என்னென்ன அப்ளை பண்ணணும், அதோட பொசிஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் வேற ஏதாவது ஸ்டைல் அதுக்கு இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லைன் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஜுக்கு ஒரு 100 எலமெண்ட் இருக்குன்னா, அப்போ 100 × 10 போட்டா எங்க இப்போ ஒரு 1000 லைன் வந்துருதா? ஸோ அந்த கணக்கு தான். ஸோ இது இவ்வளோ லைன் கோடு இப்போ சிம்பிளா ஒண்ணுமே இல்லை. நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், பேசிக் ஸ்ட்ரக்சர் தானே போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 H1 தானே போட்டிருக்கோம். இதுக்கே ஒரு 13 லைன் வந்துருச்சுல. ஸோ அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து அது பார்க்கறதுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே சிம்பிள். ஸோ லைனோட கவுண்ட்டை வச்சு நீங்க யோசிக்காதீங்க. ஓகே. ஸோ எப்பயுமே இப்போ ஒரு 1000 லைன் கோடு, இங்க ஒரு 300 லைன் கோடு, இது எல்லாமே ஒரே HTML ஃபைல்ல இருந்தா, இன்டர்னல் ஸ்டைல் நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்டைல் டேகுக்குள்ள யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபைலோட லென்த் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு 1300 லைன் இருக்கும். அதை நீங்க மறுபடியும் எடுத்து ரீட் பண்ணணும்னு நினைச்சா கூட ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நீங்க 1000 லைனையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இந்த ஒரு 300 லைன் எக்ஸ்ட்ரா, அந்த 300 பார்க்கணும். இல்லை HTML மட்டும் பார்க்கணும்னா அந்த 300 லைன் பார்க்கணும். அந்த 1000 தாண்டி நீங்க 300 லைன் வரணும். ஸோ பேசிக்கா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்து பெஸ்ட். சரிங்களா? ஸோ அதனால என்னோட சஜஷன், நீங்க எக்ஸ்டர்னல் ஃபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குட். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இன்லைன் ஸ்டைல் வந்து நீங்க சம் சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி வரும். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இன் ஸ்டைல் வந்து நம்ம சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ற மாதிரி வரலாம். மேபி அதுக்கு நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் வச்சு லிங்க் டேக் மூலியமா லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, கம்மிங் பேக். ஸோ ஐடி பார்த்துக்கணுமா? ஸோ ஐடி அப்படிங்கிறது யூனிக், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்க வந்து ஸ்டைல் டேக், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைல் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட கலர் வந்து இப்போ H1 டேக்கை நான் கால் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே எனக்கு 2 H1 டேக் இருக்கு. கரெக்டா? அப்போ ரெண்டுக்குமே எனக்கு ரெட் கலர் அப்ளை ஆகும். ஸோ ரெண்டுக்குமே ரெட் கலர் அப்ளை ஆகுதா? ஹெட்டிங் 1 அண்ட் ஹெட்டிங் 2 ரெண்டுக்குமே ரெட் கலர் அப்ளை ஆகுது. ஏன்னா நான் டேக்கை கால் பண்ணியிருக்கேன். ஸோ டேக் நேம் சேம், டேக் நேம் நான் மாத்தல. கரெக்டா? ஸோ H1. இப்போ இங்கே தான் அந்த ஐடி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த ஹெட்டிங் 1க்கு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் 1 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு ரெட் கலர் வேணாம், ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா, இப்போ நான் இங்க வந்து ஒரு நேம் வைக்கலாம், heading_1 அப்படின்னு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம், ஐடி நேம் வச்சுக்கிட்டு இந்த ஐடி நேமை சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி நான் ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஹேஷ்டேக், அதாவது இந்த ஐடியை சிஎஸ்எஸ்ல கால் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். ஹேஷ்டேக் போட்டு அந்த ஐடியோட நேம் heading_1 அப்படின்னு நான் வச்சிருக்கேன், அந்த ஐடி நேம். அடுத்தது
எனக்கு என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ கலர் க்ரீன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயுமே அதே தான் எக்ஸிக்யூட் பண்றது 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெட் கலர் தான் H1க்கு அப்ளை ஆகும். அடுத்தது அந்த ஐடி இருக்கிறதுனால இந்த லைன் வரும்போது இது அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஓகே இது நம்ம முதல்ல சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹெட்டிங் இதே மாதிரி ஐடி அப்படிங்கிறதுனால ஹேஷ்டாக் ஹெட்டிங் டு கலர் ஸோ நான் இப்போதைக்கு இந்த H1 எடுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிற அந்த ஐடிக்கு ப்ளூ கலர் கிரீன் கலர், ஹெட்டிங் 2க்கு ப்ளூ கலர் அதான் அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு கிரீன், செகண்ட் ஹெட்டிங்க்கு ப்ளூ. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு யூனிக்கா ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியை யூஸ் பண்ணி யூனிக்கா நேம் வச்சு நம்மளால அந்த ஐடியை கால் பண்ணி ஸ்டைல் வந்து எழுத முடியும். இந்த ஐடி வந்து இந்த மாதிரி யூனிக்கா ஸ்டைல் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஐடிக்கு வேற யூசஸ் நிறைய இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அந்த ஐடியை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய நிறைய இருக்கு அந்த ஐடியில. பட் இப்போதைக்கு இந்த ஐடியை கால் பண்ணியும் நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்னா என்னன்னா சேம் இதே மாதிரி ஒரு ஐடி மாதிரி தான். பட் ஆனால் அது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. இது வந்து ஒரே நேமை வேற ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஹெட்டிங் 1 வைக்காம வெறும் ஹெட்டிங்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டிங்க்கு நான் ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். இது கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ கிளாஸ் நேமை கால் பண்றதுக்கு டாட் வச்சு கால் பண்ணணும். டாட் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம் ஹெட்டிங். நான் கிளாஸ் நேம் வந்து ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ டேகை கால் பண்ணா டைரக்டா அந்த டேக் அப்படியே போடணும். ஐடியை கால் பண்ணா ஹேஷ்டேக் போடணும். கிளாஸை கால் பண்ணா டாட் வைக்கணும் அந்த நேமுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ நான் கிளாஸ் நேம் கால் பண்றேன், அதனால டாட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ கலர் ரெட். அங்கே போயிட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் ரெட். இது வந்து டிஃபால்ட் கலர். ஏன்னா இதுக்கு எதுவும் நம்ம அப்ளை பண்ணேன். நான் என்ன அதை டெலீட் பண்ணிட்டேன் ஐடியை. அதனால இது அப்ளை ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் ரெட் கலர் அப்ளை ஆகுது. இப்போ இப்போ எனக்கு இதே ஸ்டைல் இந்த ஒரே ஸ்டைல் இந்த ஹெட்டிங் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கிற ஸ்டைல் அந்த கிளாஸ்க்கு அப்ளை ஆகிற ஸ்டைல் எனக்கு ரிப்பீட்டடா வேற வேற இடத்துல யூஸ் பண்ணணும்னு எனக்கு இருக்கு. இப்போ இப்போ இங்க வந்து நம்ம ரெட் கலர்னு அப்ளை பண்ணிருக்கோமா, இந்த ரெட் கலர் எங்கெல்லாம் எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வேணுமோ அப்போ அந்த கிளாஸ் நேம் தூக்கிட்டு போயிட்டு அந்த எலமெண்ட் இப்போ எனக்கு வந்து இந்த இந்த இடத்துல நான் இன்னொன்று ஒரு H2 எலமெண்ட் ஒரு கிரியேட் பண்றேன். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு கலர் வந்து ரெட் அப்ளை ஆகும் அப்படின்னா அப்போ இங்க அதே கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி அதே கிளாஸ் நேம் ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம் நான் இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு சேம் கலர் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இங்க ஹெட்டிங் 3 வந்துருச்சா, ரெட் கலர் அப்ளை ஆகுதா? ஸோ எனக்கு அந்த இதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை ஆகுதோ அந்த ஸ்டைல் எல்லாமே இந்த ஹெட்டிங் அப்படிங்கிற கிளாஸுக்கு என்ன ஸ்டைல் நான் அப்ளை பண்றேனோ அது எல்லா ஸ்டைலுமே நான் அந்த ஹெட்டிங் கிளாஸை எங்க கால் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். இப்போ எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வந்திருக்கும். அப்போ இதே மாதிரி ஐடி நேமே ஈக்குவலா நம்ம ஐடி 1 அதாவது ஹெட்டிங் 1 ரெண்டுக்கும் ஐடி நேம் ஈக்குவலா கொடுத்துடலாமே, ஏன் நம்ம தனித்தனியா வைக்கணும், ஏன் அதை யூனிக் அப்படின்னு சொல்றோம், ஏன் அதை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஒன்னா கொடுக்க முடியும். ஆனா எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு யூனிக்கா வேணும்ல, ஏதாவது அந்த எலமெண்ட்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று யூனிக்கா வேணும்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஐடி. ஸோ நம்ம மேனுவலா வேணும்னா டைப் பண்ணிக்கலாம், ஒரே நேம் கூட டைப் பண்ணி அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஆனா ஒரே ஸ்டைல் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஐடி ஆட்ரிபியூட்டை அந்த ஒரு எலமெண்ட்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சேமா யூஸ் பண்ணலாம், ஒரே ஸ்டைல் ஒர்க் ஆகும். ஆனா அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள், அதாவது இப்போ நிறைய எலமெண்ட் இருக்கு, நிறைய HTML எலமெண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளால யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எப்படியுமே நம்மளால யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணா இந்த ஐடின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மேபி உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐடிங்கிறது யூனிக்கா தான் இருக்கணும், யூனிக்கா யூஸ் பண்ணுங்க. கிளாஸுங்கிறது ஒரே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம் ரிப்பீட்டடா. அதுவும் உங்களுக்கு ஒரே ஸ்டைல் தேவைப்பட்டா, வேற எலமெண்ட்டுக்கு தேவைப்பட்டா அப்போ நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டேக் நேம் வச்சு நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும், ஐடி நேம் வச்சும் ஸ்டைல் பண்ண முடியும், கிளாஸ் நேம் வச்சும் ஸ்டைல் பண்ண முடியும். இப்போ அடுத்தது, இப்போ வேற எப்படி ஸ்டைல் பண்ணலாம்? ஸோ இப்போ நம்மளோட பேசிக் சின்டாக்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் செலக்டார் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோமா? ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸில் செலக்டார் இருக்கணும், அதுக்குள்ள நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ இங்கே செலக்டார்ல இப்போ நம்ம H1 டேக் அப்படிங்கிற டேக் போட்டோம், கிளாஸ் நேம் போட்டோம், ஐடி நேம் போட்டோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் செலக்டார்ஸ். ஸோ செலக்டார்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. ஓகேவா சார்? காம்பினேட்டர் செலக்டார், அதுக்கப்புறம் வந்து சூடோ கிளாஸ் செலக்டார், சூடோ எலமெண்ட் செலக்டார். ஸோ அந்த மாதிரி செலக்டார்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேக் நேம் பார்த்தோம்ல, அது வந்து எலமெண்ட் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுக்கான சில விஷயங்கள் டேக் நேம், ஐடி நேம், கிளாஸ் நேம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, கிளாஸ் நேம் நீங்க கால் பண்ணணும், கிளாஸ்ன்னு போட்டு கிளாஸ் நேம் கொடுத்துருவீங்க, ஆனா டாட் வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஐடின்னு போட்டு ஐடி நேம் கொடுத்துருவீங்க, ஆனா அங்க போயிட்டு ஹேஷ்டாக் போட்டிருப்பீங்களான்னு பார்த்தா மிஸ் ஆயிடும். அது சம்திங், அது எல்லாரும் பண்ற தப்பு தான். நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஸோ பண்ணியிருப்பேன் மேபி. ஸோ எல்லாரும் அது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்டைல் பண்ணும்போது அது அப்ளை ஆகல அப்படின்னா ஒரு டைம் அந்த கிளாஸ் நேமை நீங்க கால் பண்றீங்களா, இல்லை ஐடி நேமை கால் பண்றீங்களா, இல்லை டேக் நேமை கால் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்றீங்களா, ஸோ அப்படின்றத ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி போட்டு, ஸோ அது கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேபி நீங்க அந்த ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா அந்த ஒரே விஷயத்துல உட்காராம அடுத்தடுத்து போறதுக்கு இது ஒரு டீபக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சொல்யூஷன், இதுவும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ எலமெண்ட் செலக்டர் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி பண்றதுக்கான விஷயங்கள். ஸோ அது வந்து டேக் நேம் கால் பண்ணி பண்றது, ஐடி நேம் கால் பண்ணி பண்றது, கிளாஸ் நேம் கால் பண்ணி பண்றது. இப்போ அடுத்தது காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னு. காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னா அதாவது காம்பினேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதுல ஒரு 4 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் வந்து இங்க ஒரு டிப் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பேரண்ட் சைல்டு அப்படின்ற காம்பினேஷன் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, மேபி நான் சும்மா சொல்றேன். ஒரு இப்போ நம்மளோட ஃபேமிலியிலே நம்மளோட பேரண்ட் ஃபர்ஸ்ட் மெயினா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பசங்களோட பசங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே HTML எலமெண்ட்ல பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றது தான் இந்த காம்பினேட்டர் செலக்டர் மூலியமா நம்மளால பண்ண முடியும். ஓகே ஃபைன். எப்படி பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவ்வுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். சும்மா நான் வந்து பேரண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ அடுத்தது இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நிறைய ஒரு 4 சில்ட்ரன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 4 டிவ்வை போடலாம், இல்லை நீங்க என்ன டேக் வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? நான் சும்மா டிவ் போடுறேன். ஸோ இங்க வந்து சைல்டு 1 பண்ணி ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சில்ட்ரன். இப்போ இந்த 4 சில்ட்ரனுக்கும் 4 கிளாஸ் நேம் வைக்கிறேன். மேபி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஐடி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்
சைல்டு அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சேம் கிளாஸ் நேம். ஸோ இந்த மாதிரி சேம் கிளாஸ் நேம் நான் வச்சுக்கேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சேம் கிளாஸ் நேம் நான் வச்சிருக்கேன், தனித்தனியாக வைக்கிறேன். வேணும்னா கிளாஸ் நேமும் ஒன்னா தான் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐடி கன்ஃபார்ம் நீங்கள் தனியாக வைக்கிறது தான் பெஸ்ட்டு. கிளாஸ் நேம் வேணும்னா ஒன்னா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டைல் வேற வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வேற வேறையா கூட வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆனால் அந்த ஐடியோட இம்பார்ட்டன்ட் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது பெருசாக தெரியாது. பட் ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கோ ஆங்குலர் அதெல்லாம் நம்ம சொன்னீங்களா ஸ்டார்டிங்கில், ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஐடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதனால அந்த ஐடியை எப்படி யூனிக்காக வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன் தானே நம்ம சொன்னோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். அப்போதான் வந்து சைல்டு இது நான் ஜஸ்ட் சீக்கிரம் டைப் பண்ணணும்னு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு ரெண்டு செக்ஷன் இல்லை ரெண்டு கலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரண்ட் இருக்காங்க, ரெண்டு பேரண்ட் எலமெண்ட். ஆனால் சில்ட்ரனோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேற வேற. ஃபர்ஸ்ட் இருக்க பேரண்ட்டுக்கு வெறும் சைல்டுன்னு இருக்கு, அடுத்தது இருக்கிறதுக்கு சைல்டு ஒன்னு இருக்கு. இப்போ எனக்கு இந்த பேரண்ட் எலமெண்ட்ல இருக்க இந்த சைல்டுக்கு எனக்கு ஸ்டைல் பண்ணணும். இல்லைன்னா இன்னும் கேட்டேன்னா இதையும் நம்ம சைல்டுனே வச்சுக்கலாம். ஸோ அப்போதான் வந்து இருக்கும். நம்ம இந்த பேரண்ட்டை யூனிக்காக மாற்றிக்கலாம். இது வந்து செகண்ட் பேரண்ட், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட். ஓகே ஓகே. இப்போ இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரண்ட் அவங்களுக்கான சில்ட்ரன், செகண்ட் பேரண்ட் அவங்களுக்கான சில்ட்ரன். இப்போ நான் இந்த சில்ட்ரனுக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டைலை காப்பி பண்ணி இந்த கிளாஸ் நேம் சைல்டா, அந்த சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் நேம் காப்பி பண்ணி மேபி அதை நான் போயிட்டு இது நம்ம இப்போதைக்கு எடுத்துலாம். கிளாஸ் நேம் அப்படிங்கிறதுனால டாட் என்னோட கிளாஸ் நேம். எனக்கு இப்போ சும்மா ஒரு கலர் ரெட்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு பார்த்தேன்னா இருக்கிற எங்கெங்கெல்லாம் சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் கால் ஆகுதோ அங்க எல்லாமே எனக்கு ரெட் கலர் அப்ளை ஆகும். கரெக்டா? ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா சில்ட்ரனுக்கும் ரெட் கலர் அப்ளை ஆகும். கரெக்டா? இப்போ எனக்கு இந்த பேரண்ட் எலமெண்ட் ஒன் அப்படி இந்த பேரண்ட் ஒன்னோட சில்ட்ரனுக்கு ரெட் கலரும் பேரண்ட் ரெண்டோட சில்ட்ரனுக்கு ப்ளூ கலரும் அப்ளை பண்ணும். ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் பேரண்டோட சில்ட்ரனுக்கு ரெட் கலர், செகண்ட் பேரண்டோட சில்ட்ரனுக்கு ப்ளூ கலர். ஸோ அப்போ இதை எப்படி பண்றது அப்படின்னா இங்கதான் அந்த காம்பினேட்டர் செலக்டரை வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்க இப்போ நம்ம இங்க வெறும் சில்ட்ரனை கால் பண்ணா எல்லாத்துக்கும் அப்ளை ஆச்சு. ஆனா நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் பேரண்டோட சில்ட்ரனுக்கு ரெட் கலர், செகண்ட் பேரண்டோட சில்ட்ரனுக்கு ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ நான் இந்த கிளாஸ் நீங்கள் தப்பாக கூடாதுன்றதுக்காக காப்பி பண்ணிக்கிறேன். மேபி மிஸ்டேக் இல்லையே நம்ம தப்பாக டைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டாட் வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பேரண்டோட கிளாஸ் நேம், அடுத்தது ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டாட் வச்சு சைல்டு. ஏன்னா நான் சைல்டுன்ற அந்த ஒரு கிளாஸ் நேம்க்கு எதாவது கலர் அப்ளை பண்ணுவோம். ஸோ கலர் ரெட். இப்போ அடுத்தது டாட் பேரண்ட் எலமெண்ட் டூ, அதுல சைல்டு, ஸோ அதுல கலர் வந்து கிரீன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேரண்ட்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து பேரண்ட் டூவோட ஸ்டைலை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் போகும்போது ஃபைன் இந்த ஒரு காமன் லெட்டர் செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 சில்ட்ரனோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கு. அடுத்ததுக்கு எதுவுமே அப்ளை ஆகுது. கரெக்டா? ஏன் அப்படின்னா நான் இங்க கால் பண்ணியிருக்க என்னோட கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பேரண்ட்டை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸை எடுக்கும். அப்போ இது வந்து பேரண்ட் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம், இங்க ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதுனால. ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம கிளாஸ் நேம் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள சைல்டு எலமெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு எலமெண்ட்டை கால் பண்ணோம். ஓகேவா? ஸோ நடுவில் 2 கிளாஸ் நேமுக்கோ இல்லை 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு உள்ளார 2வது இருக்கிறது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த பேரண்ட் 1க்கு சைல்டு அப்படிங்கிறதுக்காக அந்த கிளாஸ் நேமுக்கு கலர் ரெட் கலர் அப்ளை ஆகும். இங்க அந்த பேரண்ட் 2 இருக்கிறதுனால அந்த கிளாஸ் நேம் வேற டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ அதனால அந்த சைல்டுக்கு அப்ளை ஆகும். இப்போ நான் இந்த பேரண்ட் 2க்கு நான் இங்க வந்து பேரண்ட் 2ல இருக்க சைல்டுக்கு கிரீன் கலர் அப்படின்னா அப்போ எனக்கு இங்க நான் போயிட்டு செக் பண்ணா எனக்கு கிரீன் கலர் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அடுத்ததுக்கு கிரீன் கலர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த காம்பினேட்டர்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு டைப். ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா ஐ மீன் 2 கிளாஸ் நேமுக்கு இல்லை 2 எலமெண்ட்டுக்கு, அது டேக் நேமா இருக்கலாம், இல்லை கிளாஸ் நேமா இருக்கலாம், இல்லை ஐடி நேமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். 2க்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் விட்டா அதுக்கு அர்த்தம் இந்த சைல்டுங்கிறது இந்த பேரண்ட் எலமெண்ட் 1க்கு உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மீனிங் அதுதான். ஸோ அடுத்தது இதுல வந்து இன்னொரு டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ சைல்டு அப்படின்னு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்ட்ரன் சைல்டு காம்பினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ அதே பேரண்ட் எலமெண்ட் 1ல கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து சைல்டு யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக புரிய விட்டோம்னா இந்த டிவ் டேக் தானே இருக்கு. ஸோ டிவ் டேக் கலர் வந்து ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பேரண்ட் எலமெண்ட் 1 கால் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து டிவ் அப்படின்றத கால் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இங்கே ஒன் மோர் டிவ் நான் சும்மா எழுதுறேன் வித்தவுட் கிளாஸ் நேம். ஓகே, கிளாஸ் நேம் நான் எழுதி கொடுக்கல, ஜஸ்ட் சைல்டு 5 வந்து இதை எடுத்துடுறேன். இது என்ன அஃபெக்ட் பண்ணும். சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் 1ன்றதுக்குள்ள இருக்கிற எல்லா டிவ் எலமெண்ட்டுக்கும் எனக்கு அப்ளை ஆகும். இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல இந்த சைல்டை நான் கால் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து நான் டிவ் கொடுத்துருக்கேன், அதனால இருக்கிற இங்க எல்லாமே டிவ்வா இருக்கு, அதனால எனக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆயிடுச்சு. இதுவே நான் இந்த இடத்துல சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் நேம் நான் அப்ளை பண்ணனா எனக்கு இந்த சைல்டு 5 தவிர மற்ற எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இந்த சைல்டு 5க்கு மட்டும் கிளாஸ் நேம் நான் அப்ளை பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைல்டு 4 வரைக்கும் ப்ளூ கலர் இருக்கும், ஆனா இந்த 5 வந்து அந்த அந்த இதை வந்து எடுத்துக்காது. ஸோ அந்த நடுவுல அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் 2 கிளாஸ் நேம்ல 2 எலமெண்டோட நேமுக்கு நடுவுல கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டா அதுக்கு அந்த ஒரு பேரண்டோட உள்ள இருக்கிற எல்லா சில்ட்ரன், அந்த சில்ட்ரனை கால் பண்றதுக்கான ஒரு டேக், ஐ மீன் ஒரு சிம்பிள், அந்த இன்சைட் அந்த டேக்கு உள்ள இருக்கிறத கால் பண்றதுக்காக ஒண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டோம் அப்பயுமே இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் இன்னும் காட்டுறேன்.
இந்த சைல்டு ஒன்னுக்குள்ள நான் இன்னொரு டிவ் போறேனே, இந்த சைல்டுக்கு இன்னொரு கிராண்ட் சைல்டு. ஓகே, கிளாஸ் வந்து கிராண்ட் சைல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராண்ட் சைல்டு, அடுத்து அந்த சைல்டு ஒன் வரும். மேபி அந்த டெக்ஸ்ட் முன்ன பின்ன இருக்கிறதுனால அது மேலே கீழே வருது. சைல்டு ஒன், அதுக்குள்ள இருக்க கிராண்ட் சைல்டு, அப்புறம் சைல்டு 2 3 4 இந்த 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்ததுனால அதுக்குள்ள இந்த கிராண்ட் சைல்டும் இருக்கு. ஆனா அதோட கிராண்ட் சைல்டு இருக்கா ஸ்பேஸ் சைல்டு ஸ்பேஸ் கிராண்ட் சைல்டு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கிராண்ட் சைல்டுக்கு மட்டும் ரெட் கலர் வந்துருச்சா. ஸோ உள்ளுக்குள்ள அதாவது அந்த ஸ்பேஸ் விட்டா ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டா அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்கும் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்றதுக்கும் இதுதான் அந்த மெயின் டிஃபரன்ஸ். பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுமே உள்ளுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து சைல்டு, அது வந்து நம்ம எவ்வளோ கிராண்ட் சைல்டு வேணாலும் போகலாம். இந்த சிங்கிள் கிராண்ட் சைல்டு தான் அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ள எவ்வளோ வேணா போகலாம் அடுத்து 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 அடுத்து. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணும். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 2 டைப் இருக்கு, டக்குன்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது அட்ஜசன்ட் செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு பேராகிராஃப் போட வச்சுக்கோங்க. பேராகிராஃப் ஒரு பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 பேராகிராஃப் வச்சிருக்கேன். இப்போ போயிட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜசன்ட் சிப்ளிங் அப்படிங்கிறது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த டிவ்வை நான் கால் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டிவ்வை நான் கால் பண்றேன் அப்படின்னா, இல்ல அந்த அதாவது ஒரு எலமெண்ட், அது டிவ்னு கிடையாது, ஒரு எலமெண்ட்டை நான் கால் பண்ணும்போது அதோட இமிடியேட் ஃபர்ஸ்ட், அதாவது அதை ஃபாலோ பண்ணி வர அடுத்த ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட், அதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேரண்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா.
பிங்க். இந்த டிவ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வர பி டேக் தான் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வர பி டேக் இந்த பி ஸ்டீல்ல, ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம். இப்போ இதுவே இங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவ் வந்துருச்சா, இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அடுத்தது வர எல்லா பி டேக்குக்கும் எனக்கு வந்து ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்டா போட்டப்போ ஒர்க் ஆச்சா, ஃபர்ஸ்டா இங்க பி டேக் இருக்குன்னா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இம்மிடியேட் ஃபர்ஸ்ட் அதுதான், அதுக்கு அடுத்ததா இருக்கும் ஃபர்ஸ்டா என்ன டேக் இருக்கோ இம்மிடியேட்டா ஃபாலோ பண்ணி வர அந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது இருந்தா அதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள். இப்போ இதுவே இங்க நடுவில் இந்த மாதிரி இருக்கு. ஒரு டிப் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு டில்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். ஸோ இது இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து போட்டா அந்த எலமெண்ட் முடிஞ்சு அடுத்து வர எல்லா எலமெண்ட்டுக்கும் அது வந்து அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுல இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏன் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், பி டேக் தானே நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும், டேரக்டா நான் பி டேக் கால் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாமே, இல்லை அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஐடி நேம் வச்சு அப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு மேபி நிறைய பேருக்கு தோணலாம், கொஸ்டின்ஸ் வரலாம், டவுட் இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க நம்ம பார்த்தோம்ல, இந்த பேரண்ட் எலமெண்ட் 1க்கு இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு மாதிரி கலர் அப்ளை ஆகும், பேரண்ட் எலமெண்ட் 2க்கு இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு மாதிரி கலர் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இங்கேயும் அடுத்தது பேரண்ட் 3ன்னு ஒன்று இருக்கு, அது அதுல இருக்கிறதுக்கு வேற மாதிரி கலர் அப்ளை ஆகும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ அடுத்தடுத்த பேரண்ட் வந்துகிட்டே இருக்கா, ஸோ அப்போ இந்த மாதிரி பேரண்ட் வரலாம், இந்த மாதிரி நிறைய பேராகிராஃப்ஸ் வரலாம், இல்லை அந்த பேரண்ட் முடியும் போது வேற ஏதாவது வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ஒரே ஸ்டைல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு அது முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்டைல் டிஃப்ரெண்டா அப்ளை பண்ணணும், அதுக்கு மட்டும் யூனிக்கா டிஃப்ரெண்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இந்த காம்பினேட்டர் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட நீட் அப்படிங்கிறது அந்தந்த சுச்சுவேஷன் இல்லை அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? இது எல்லா டைமும் நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா கிடையாது. இதுக்கு ஈஸியா பண்ணணும்னா நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் நேம் வச்சு ஒரு ஐடி நேமோ இல்லை கிளாஸ் நேமோ யூனிக்கா வச்சு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். பட் சம் ரேர் கேஸ் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ இருக்கு, இந்த எலமெண்ட் முடியும் போது முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு எனக்கு நீங்க இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும், இல்லை அது முடிஞ்சு வர எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கிளாஸ் நேம் இருக்க எலமெண்ட் இல்லை இந்த டேக் நேம்ல இருக்க எலமெண்ட்டுக்கு எனக்கு இந்த ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் இப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியோவில் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போ நீங்க இந்த காம்பினேட்டர் செலக்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஒன் மோர் டைம் நான் அந்த செலக்டர்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செலக்டர், ஸோ அது வந்து டைரக்டா டேக் நேம் கால் பண்ணலாம், ஐடி நேம் கால் பண்ணலாம், ஐடி நேம் டாட் வச்சு அந்த நேமை போடணும், சாரி கிளாஸ் நேம் டாட் வச்சு அந்த ஐடி நேம் அந்த கிளாஸ் நேம் போடணும். ஐடி நேம் அடுத்தது ஐடிங்கிறது ஹேஷ்டாக் போட்டு அந்த நேம் போடணும், அது ஐடி. ஸோ இதை வந்து எலமெண்ட் செலக்டர். அடுத்ததா வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டோம், அதாவது ரெண்டு கிளாஸ் நேமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டா அது வந்து ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்க இன்னொரு எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதே ரெண்டு இதுக்கும் நடுவில் பிளஸ் சிம்பிள், சாரி அதுக்கு முன்னாடி நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்தோம்னா இங்க
ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டுக்கு உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ள இருக்க அந்த சைல்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்க எல்லா எலமெண்ட்டும் அப்படின்றது மீனிங். இதுவே ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் போட்டா அந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டுக்கு இமீடியட் அதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிற இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்றதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில். இதுவே அந்த டென்ட் சிம்பிள், அந்த எஸ்ஸை வந்து சாட்சி சைடா போட்டா எப்படி இருக்குமோ அந்த சிம்பிள், அதுக்கு பேரு டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்பிள் பேரு. அந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் அதே சேம் நேம்ல அந்த டேக் நேம்லயோ ஐடி நேம்லயோ இல்லை கிளாஸ் நேம்லயோ இருக்க இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த டென்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 4 டைப் காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் இதுல ஒரு 3 டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 7 ஓகே ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அந்த மீதி இருக்க செலக்டர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓ, வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். வாய்ஸ் இப்போ எங்க கட் ஆச்சு, இல்லை ஏதாவது பர்டிகுலரா புரியலையா கேட்கலையா, யாருக்காவது ஏதாவது இருக்கா? அது கவனிக்கல. சாரி. அந்த ஏதாவது எங்கேயாவது பிரேக் ஆச்சா ரொம்ப? அந்த ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணா ரிப்பீட் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆனதுனால இல்லை வேற ஏதாவது மேபி உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். இது ஒரு நிறைய பேர் வாய்ஸ் சரியா கிளியரா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. மேபி நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மேபி அந்த வாய்ஸ் பிரேக் ஆனதுனால கூட ஏதாவது கேட்கல அந்த மாதிரி. ப்ளீஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். பர்டிகுலரா என்ன கன்ஃபியூஸ் ஆகுது, இல்லை எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுதா? அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ பேசுறது யாருக்காவது கேட்குதா இல்லைன்னு தெரியல. லாஸ்ட் 3 மினிட்ஸா? இல்லை 7:30 to 7:33. ஓகே, இப்போ கேட்டுக்கிற கிளியரா? இப்போ ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நான் மேபி லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அதை ரிவைஸ் பண்ணோம். ஸோ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த டேக் எல்லாமே ஏன் கர்ணன் மேபி நான் அந்த டவுட் நான் சொல்றேன். கொஸ்டின் படி நான் அதை பார்த்துட்டேன். பட் சொல்றேன். ஸோ ஓகே, ஸோ நான் ஒன் மோர் டைம் அந்த செலக்டர்ஸை வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேக் நேம் செலக்ட், டேக் நேமை போட்டு H1 P டேக் E டேக் அப்படின்ற கிளாஸ் நேம், ஐ மீன் சாரி டேக் நேமை போட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைல் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கிளாஸ் நேம் டாட் வச்சு அந்த நேம் போட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். அது கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றது. அடுத்தது ஐடி. ஸோ ஹேஷ்டேக் போட்டு அந்த கிளாஸ் அந்த ஒரு ஐடியோட யூனிகாட்ஸ் அந்த நேமை கால் பண்ணி நம்மளால ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது 3வது. அடுத்தது 2 எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் இருக்கு, அதுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸ் விடணும். 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்குள்ளேயும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு அதுக்குள்ள கிராண்ட் சைல்டு அப்படின்னா, ஸோ அப்போ சைல்டுக்கும் கிராண்ட் சைல்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா இது அதுக்கும் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தது இந்த கிரேட்டர் தென் சிம்பிள், இதை வந்து சில்ட்ரன் காம்பினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆல் எலமெண்ட், ஆல் சில்ட்ரன் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இருக்கிற எல்லா சில்ட்ரன் எலமெண்ட்டுக்கும் இது வந்து அப்ளை ஆகும்.
இந்த நம்ம அடுத்தது இந்த அதாவது இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு நம்ம இந்த கிளாஸ் நேமோ இல்லை டேக் நேமோ ஐடி நேமோ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ அடுத்தது ப்ளஸ். ப்ளஸ் அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சிப்ளிங் காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ளஸ் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட் 2 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இதோட எண்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்பர் 30. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 25, எண்டிங் பாயிண்ட் 30. ஸோ அப்போ இந்த எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எலமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எது ஃபர்ஸ்ட் ஆகுது? இந்த 31வது லைன்ல இருக்க எலமெண்ட். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 31வது லைன்ல இருக்க எலமெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த பிளஸ் சிம்பிள் நான் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேமையோ இல்லை டேக் நேமையோ நான் கால் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து எனக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த பேரண்ட் எலமெண்ட், அதாவது இந்த லைன் நம்பர் 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற சேமா இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு வந்து ஒரு சம் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் கலர் வந்து ரெட் கலர் அப்ளை ஆகும். எல்லா பி டேக்குமே எனக்கு கலர் ரெட் கலர் அப்ளை ஆகும். இந்த பேரண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 30வது லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா சிப்ளிங்ஸ். ஸோ சிப்ளிங்ஸ்னா இதுக்கு Arun, like the voice is not clear again. சொல்லி இப்போ புரியுதா? கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ ஃபைன். ப்ளஸ் சிம்பிள்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அதுக்கு முன்னாடி இருக்கு கேட்டுச்சா? ஓகே ஃபைன். ப்ளஸ்ல இருந்து போகலாம். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா கேட் அப்படின்னு ஸோ ப்ளஸ் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா சிப்ளிங் அட்ரஸிங். ஸோ அதாவது அட்ரஸன் சிப்ளிங் காம்பினேட்டர் செலக்டர் யூஸ் பண்ணும். ஸோ அதாவது இங்க ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்கு, அதாவது லைன் நம்பர் 25. ஸோ அதுல இருக்க எலமெண்டோட எண்டிங், அந்த எலமெண்ட் எங்க முடிஞ்சுது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அப்படின்னா இந்த பி டேக் எல்லா பி டேக்குக்கும் நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணேன். அதாவது இந்த எலமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த எலமெண்ட் முடிஞ்சு இருக்கிற எல்லா பி டேக்குக்கும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெலிட் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த எஸ் எஸ் மாதிரி போட்டு போகிறது. ப்ளஸ் வந்து இமிடியேட் ஃபர்ஸ்ட். ஸோ அதாவது இந்த 25வது லைன் நம்பர்ல இருக்க எலமெண்ட் முடிஞ்சு இருக்கிற அதுக்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ இங்க பி டேக் 3 இருக்கு, இந்த டிப்பை நம்ம ஒதுக்கிறோம். இந்த அடுத்ததான் வந்து 3 பி டேக் இருக்கு. ஆனால் இந்த பேராகிராஃப் 1க்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அதாவது லைன் நம்பர் 31க்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ இமீடியட்டா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இது முடிஞ்சு அதாவது இதோட க்ளோசிங் டேக். க்ளோசிங் டேக் முடிஞ்சு இமீடியட்டா வர ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ப்ளஸ் இது முடிஞ்சு வர எல்லா எலமெண்ட்டுக்கும் எல்லா பி டேக்குக்கும் நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெலிட் சிம்பிள். அதாவது எஸ்ஸை வந்து சைடா போட்ட மாதிரி இருக்கு அந்த சிம்பிள் டெலிட். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் கேட்டுருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அண்ட் நீங்க கர்ணவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ பார்க்கலாம். Child who is inside the parent element one, so we apply style to parent element alone and apply to all child inside. ஸோ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம பேரண்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணி சில்ட்ரனுக்கு நான் எந்த ஸ்டைலும் அப்ளை பண்ணாம விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். வரணும். ஸோ பேரண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணால் சில்ட்ரனுக்கு அது அப்ளை ஆகுமா ஆகாது? சிம்பிளா அதான் பேசி வரணும். ஸோ நான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட் தானே? ஓகே. ஸோ கல்வெளி இருக்காரான்னு தெரியல. ஃபைன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவர் கேட்ட கொஸ்டின் பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள எல்லா சில்ட்ரன் எலமெண்ட்டும் இருக்கு. ஸோ அப்போ பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணா சில்ட்ரனுக்கு அது அப்ளை ஆகுமா ஆகாதா? இல்லை அப்ளை பண்ண முடியுமா? அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணாலும் அது சில்ட்ரனுக்கும் அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் சும்மா பார்க்கலாம். இப்போ பேரண்ட் எலமெண்ட் ஒன்னுக்கு ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எல்லா சில்ட்ரனுக்கும் கலர் அப்ளை ஆகும். ஸோ பேரண்ட்டுக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பேரண்ட் எலமெண்ட் ஒன் அப்படிங்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த பேரண்ட் எலமெண்ட் உள்ள இருக்க எல்லா சில்ட்ரனுக்கும் நான் அப்ளை பண்ற ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ பேரண்டோட ஸ்டைல் சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணும். அதாவது அப்ளை ஆகும். அஃபெக்ட் பண்ணணும், அஃபெக்ட்ல அப்ளை ஆகும். மிகு தரணும் இருந்தா இதுதான் அதுக்கான ஆன்சர். பட் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? Any question, any doubt? If the adversary has to have inside those big then field will apply to flexibility after that has to have. Inside first அதுக்குள்ள fill tag இருக்கு. fill யூஸ் பண்றோம். next fill tag after that has to still என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்குள்ள ப்ரீ டேக் இருக்கு. டில்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம். எதுக்கு சிம்பிள் யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டேக் இதுக்குள்ள ப்ரீ டேக் சரி ப்ரீ டேக் apply freedom stipul ஓகே. ஸோ H2 டேக்குள்ள ப்ரீ டேக் இருக்கு. அதுக்கு அப்புறமும் அதாவது H2 டேக்கோட எண்டிங்க்கு அப்புறமும் ப்ரீ டேக் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரிண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணா உள்ள இருக்க ப்ரீ டேக்கு ஸ்டைல் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி.
H2 கால் பண்ணி tilde symbol போட்டு ஸ்டைல் அப்ளை. H2 tag H2 tag அதுக்கப்புறம் tilde symbol P tag. So color முடிக்கும். இந்த பேராகிராஃப் 1 உள்ள இருக்கு, இந்த பேராகிராஃப் 2 வெளியே இருக்கு, பேராகிராஃப் 3 தான் அப்படியே இருக்கு. பேராகிராஃப் 1 அப்ளை ஆகாது. அதே மாதிரி இந்த பேராகிராஃப் ஏன் அப்ளை ஆகுது அப்படின்னா இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு வச்சிருக்கு. அதனால இந்த பேராகிராஃப் 1 அப்படிங்கிறது H2 டேகுக்கு உள்ள இருக்கு, இந்த பேராகிராஃப் 2ங்கிறது H2 டேகுக்கு வெளியே இருக்கு. ஸோ நம்ம tilde symbol யூஸ் பண்றதுனால உள்ள இருக்கிறதுக்கு அப்ளை ஆகாது, இதோட வெளியே இருக்க சிப்ளிங் டேகுக்கு தான் அப்ளை ஆகும், சைல்டுக்கு அப்ளை ஆகாது. In between those three P tags, we use one H2. Oh, okay, okay. Okay, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க. ஸோ நான் இதுக்கு tilde symbol போட்டு P tag கால் பண்ணி போட்டேன்னா அப்ளை ஆகணும். அப்ளை ஆகுதா? புரியுதா உங்களுக்கான கலர்? பேராகிராஃப் 3 இது வந்து அதுக்கு அடுத்து இருக்க பேராகிராஃப் 1, 2, 3 இது வந்து ஹெட்டிங் டேக். ஸோ நடுவில் என்ன டேக் போட்டாலும் அது ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ப்ளஸ் சிம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே வந்துட்டு இமீடியட் ஃபர்ஸ்ட் தானே ப்ளஸ் சிம்பிள், அங்கே நான் போயிட்டு இமீடியட் ஃபர்ஸ்ட் வேற டேக் நான் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. நான் இமீடியட் ஃபர்ஸ்ட் P டேக் இந்த இடத்துல போயிட்டு இந்த tilde சிம்பிளுக்கு பதிலாக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் அப்ளை பண்ணனா எனக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா இமீடியட் ஃபர்ஸ்ட் டேக் என்ன இருக்கு, H2 தானே இருக்கு, P டேக் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்குமே அப்ளை ஆகாது. அப்ளை ஆகலையா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் அந்த டேகோட எண்டிங்க்கு அப்புறம் அது வரணும், வந்தால் தான் அது அப்ளை ஆகும், வரலைன்னா அது அப்ளை ஆகாது. tilde symbol யூஸ் பண்ணால் நடுவில் என்ன டேக் வந்தாலும் அது அப்ளை ஆகும். கர்ணன், இப்போ உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சதா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? any question இருக்கு?